பிஜேபி ஆதரிக்கிற கூட்டணியில் இருக்கிற அனைத்தும் பாசிச சக்திகள் தமிழ்நாட்டுக்கு உதவாது. டிஎம்கே தான் மறுபடியும் வரும், ஆணித்தரமா வரும். நானே விழுந்து வேலை செஞ்சாலும் செய்வேன். இத்தனை காலம் எதிர்த்தவன், இப்ப வேற எனக்கு வழி இல்லை. எங்கேயும் செய்வேன். இதுவே என் பிரச்சாரம் தான். எங்கேயும் செய்வேன். நான் என்னோட போராட்டம், என்னோட பிரச்சாரம் எல்லாம் கால் பதியும். விஜய் மாதிரி வானத்திலேயே சுத்திக்கிட்டு எல்லாம் இருக்க முடியாது. ஒரு தம்பி ஆதரிச்சேன் அன்னைக்கு. இப்ப பார்த்தா அவரு அது என்ன எங்க செய்வீன்னு கேட்டீங்கல்ல, இங்க பார், இந்த கால் இருக்குல்ல, இந்த கால் தடம் கீழே பதியணும். தெருவுல அடிமட்ட தொண்டர்கள் அடிமட்ட இடத்துல, மார்க்கெட்ல, வயல்ல, அங்க போய் சந்திக்கணும் மக்களை. வானத்திலேயே உலாத்திக்கிட்டு வான தூதர்களா இருந்துகிட்டு ஹெலிகாப்டர்ல போய் இறங்கி ஹெலிகாப்டர்ல வர்றவன் பணக்காரனுக்கு தான் சொம்படிப்பான், பணக்காரனுக்கு தான் பல்லாக்கு தூக்குவான். புரியுதுங்களா? அறிஞர் அண்ணா எப்படி வந்த, எப்படி என்ன, எப்படி கஷ்டப்பட்டாங்க. இந்த மாதிரி லாட்ஜில கூட தங்கலைங்க. அங்க போனா டூரிங் டாக்கீஸ் பேச்சு முடிச்சுட்டு 10 மணி ஆகுது, 10:30 மணி ஆகுது. மேடையில் அவங்களோட உரையை முடிச்சுட்டு உரையெல்லாம் கேட்க நம்ம இப்போ பிறக்காம போயிட்டோம். அங்கே சாதாரணமாக போய் மக்கள் 10 பேர் இருந்திருப்பாங்க. டூரிங் டாக்ஸில் பெஞ்ச் இருக்கும்ல, அதில் போய் வச்சு படுத்துட்டு காலையில் எழுந்திரிச்சு தண்ணி குளிச்சுட்டு அடுத்த இதுக்கு கிளம்பிடுறாங்க. அப்படி வாழ்ந்தவங்க. இன்னைக்கு தலைவர்னு வர்றவங்கலாம் அப்படியே இருக்கான். ஸ்பெஷல் ஃப்ளைட், சார்ட்டர்ட் ஃப்ளைட். இது சும்மா கற்பனை கதி. இதெல்லாம் ஒரு மயிரும் பிடுங்க முடியாது, ஒரு ஆணையும் பிடுங்க முடியாது. இதுதான் விஷயம். ஒழித்து கட்டப்பட வேண்டிய சக்தி இவிஎம் அண்ட் எஸ்ஐஆர் ஃபார்ம். ஏற்படலாம். நீங்களே சொல்லிட்டு என்ன வாயில சொல்ல வைக்கிறீங்க? அப்படி இல்லைங்க. அவருக்கு கண்மூடித்தனமா நான் அப்படி ஒரு இதே இடத்துல இதே நீங்க வந்தீங்க, ஒரு சம்பவம் நடந்தது, அப்படி ஒண்ணு எனக்கு தோன்றதை சொல்லிடுவேன். உணர்ச்சி வசப்பட்டோ படாமலோ நியாயத்தை சொல்லிடுவேன். ஆயிரக்கணக்கான போன் உங்க புண்ணியத்துல, அவ்வளவு போனு, தகவல், மெசேஜ், பாராட்டு. நான் அதை நினைச்சு நான் சொல்லலை. ஆனா அந்த மனிதன் ஒரு போன் கூட வரல. 10 படம் நடிச்சேன், வெளியோலாம் நடிச்சது அவர் புண்ணியத்துல இல்லை. நம்ம டைரக்டர் அவர் என்னை வச்சு ஹீரோவா பண்ண இருந்தார் இல்லையா, லோகேஷ் கனகராஜ். அது நான் போய் நின்று எனக்கு ஒரு சீட்டு கொடுங்க, நான் அந்த மாதிரி ஆளா? நான் எப்பயே பிறந்து எப்பயே பணம் காட்டுனது, எப்பயே எல்லா காட்டு தண்ணியும் குடிச்சவன். அதனால அது ஒரு கற்பனையான உலகத்துல அவர் இறக்கி விடப்பட்டவர். ஓய் பிரிவு பாதுகாப்பு கொடுத்துருக்காங்களா தம்பி விஜய்க்கு? இதுக்கப்புறம் ஜெட்டு கொடுத்தாங்களா? என்னங்க சொல்லுங்க, நீங்க தாங்க சொல்லணும். அதுக்கப்புறம் ஜெட் பிரிவு கொடுத்துருக்காங்களா? ஒரு சாதாரண இந்த மக்களுக்கு அடிமட்ட தொண்டர்களோட அவங்க இப்ப நீட்டை தூக்கணும், ஸ்ரீலங்கா தமிழர்களுக்கு நீளம் கிடைக்கணும், இங்க விவசாயிகள் நிலமெல்லாம் பாலாகுது, கார்பரேட் வயமாகுது, ஃபெர்டிலைசர்ஸ் எல்லாம் பயங்கரமா விஷமாகி கத்திரிக்காய் எவ்வளவு பெருசு வருது, கொய்யாக்காய் எவ்வளவு பெருசு வருது, பப்பாளி எவ்வளவு பெருசு வருது, எல்லாமே நஞ்சு விட்டப்பட்டு வருது. இதெல்லாம் தீர்க்கிறதுக்கு மக்களோட மக்களா போராடணும் ஒரு மனுஷன். அவர் கார்பரேட் கூடயும் இலுமினாட்டிகளுக்காகத்தான் அவரு வருவாரு, ஒரு இதுக்காக. அதனால இன்னைக்கு என்னோட முடிவு அதுதான். அவரால் ஒன்றும் செய்ய முடியாது. நீங்க கேட்டதுக்கு பதில் நீங்களே கேட்டீங்க, நீங்களே சொல்லிட்டீங்க. சொல்லிட்டீங்க அடிங்க. சொல்லிட்டேன். நீங்க சொன்னதை நான் சொன்னேன். எனக்கு என்ன பயமா? ஏன்னா எவனையோ கண்டு நான் இது என்ன எனக்கு பயமா? முந்தானத்து மனது இல்லமா, நல்லபடியா பண்ணட்டும், சம்பாதிக்கட்டும். நிறைய சொத்து வச்சிருக்காரு, நிறைய படம் எடுப்பாரு. ரஞ்சிதமே உதடு வலிக்க கொஞ்சமேனு உதடு வலிக்க கொஞ்சிட்டு முட்டி வலிக்க எல்லா வேலையும் செஞ்சுட்டு அவர்கிட்ட வர்றாரு. மக்களுக்கு முட்டி வலிக்க பாடுபடுவாரு. முட்டியெல்லாம் வலிக்கும் இல்லையா? நடந்து போனா போப்பா. நீங்க வேற ஏங்க விமர்சனம் வைக்கணும்னு வைக்கலைங்க. எனக்கு அதெல்லாம் எனக்கு ஒரு சும்மா போற போக்குல சும்மா தட்டிட்டு போறது. எனக்கெல்லாம் ஒரு ஈக்குவல் கிடையாது. அந்த வீராங்கனை சரியா கேட்கிறாங்க. கமலஹாசன் நிலைப்பாடு சரியானதுதான். இப்ப ஸ்டேட்டை காப்பாற்றணும். நமக்கு முரண்பாடு திமுக 1000 இருக்கலாம், அதை நம்ம சரி செஞ்சுக்கலாம், நமக்குள்ள 1000 பண்ணிக்க முடியும். ஆனா இவனோட நோக்கம் சீர்குலைச்சு மக்களை நாசம் பண்ணி பிச்சைக்காரங்களாக்கி எல்லா பணத்தையும் கொண்டு அதானி அம்பானி காலில் கொட்டிட்டு ஜெயகோவிந்தம் பாட வேண்டியதுதான். நான் ஒரு மதவாதியாலாம் இதை சொல்லலை. எனக்கு மதமெல்லாம் எனக்கு ஒண்ணுமே கிடையாது. நான் சினிமாக்காரன், நடிகன். எல்லாத்துக்கும் எந்த கும்பாபிஷேகம் கூப்பிட்டே போவேன். என்ன கொடுக்குறாங்களோ வாங்கிக்குவேன், சாப்பிடுவேன், எல்லா வீட்லையும் சாப்பிடுவேன். எலெக்ஷன் அப்பவும் தரையில வாழ்றவன்.
மக்களுக்கு தரையில வாழ்ற காமராஜ் எப்படி சைக்கிள்ல போனாரு, நடந்து போனாரு, அந்த மாதிரி தான் அடிமட்ட மக்களுக்கு உதவணும்னா மக்களோட மக்களா வேலை செய்யணும், நடக்கணும். நடந்து தான் நான் ஓட்டு கேட்டு போறேன். எல்லாம் ஹெலிகாப்டர்ல வந்து அப்படியே இவங்க எல்லாம் கும்பிடுவாங்களா விழுந்து? நாளைக்கு பிரான்ஸ்ல இருந்து ஏதோ வருதாம்பா பெரிய ஹெலிகாப்டர், அப்படியா? ஐ டோன்ட் கேர். இந்த கூட்டம் உங்களை அழைத்ததின் நோக்கம் எஸ்ஐஆர் ஹஸ் பீன் ஸ்டாப்டு. ஏழை மக்களை சீரழிக்கிறாங்க, வேலைக்கு போக முடியல, குடியானவர்கள் ஏழைகள் பாலைகள்லாம் தில்லாடிட்டு இருக்காங்க. அந்த எஸ்ஐஆரின் உண்மையான பதம் என்ன? ஸ்லேவ் ஐ ரிமைன் ஃபார் யூ. உங்களுக்கு நான் எப்பவும் அடிமை அப்படின்னு மக்களை ஆக்குறதுக்காக பண்ணேன். நிப்பாட்டுங்க. தேங்க்யூ.